பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 2500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் மனோ கணேசன் கருத்து தெரிவித்தார். முதல் முறையாக சில தினங்களுக்கு முன்னாலே 1000 மில்லியன் ரூபாய் திரைச்சேரியில் ஒதுக்கப்பட்டு தோட்ட முகாமைத்து நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு 2500 ரூபாய் மாதாந்த நிவாரண தொகை தோட்ட தொழிலாளர்களுக்கும் இன்று முதல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சம்பந்தமாக கூட்டொப்பந்தத்தை கையெழுத்திடக்கூடிய தகமை இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றோம். இதில் முதன்மையான ஒரு நபராக இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான். இவர் கூட்டொப்பந்தம் சம்பந்தமாக பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார் என்று கூறுகின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவரது பிரதமர் அல்ல, எங்கள் பிரதமர், ஐக்கிய முன்னணியின் தலைவர். அவர் பிரதமர் அவர்களுடன் அமைச்சர்கள் மலிக் சபரவிக்ரம, ரவி கருணாநாயக்க, நமி திசாநாயக்க, தொழிலமைச்சர் தோன் சனவிரட்ன பேச்சுவார்த்தை நடத்தித்தான் நிலை கொண்டு வந்திருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் ஆர்வத்துடன் கொண்டு சொல்ல விரும்புகின்றேன், நீங்கள் சொல்லி வந்த அந்த 1000 ரூபாய் வாங்கி கொடுங்கள், உங்களுக்கு கடமை கடப்பாடு. ஆகவே இன்று நீங்கள் இதோ வருகிறது அதோ வருகிறது சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம். கடந்த காலங்களைப் போல காணாமல் போக வேண்டாம். இங்கே இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடியுமான பெற்றுக் கொடுங்கள், முடியாவிட்ட விட்டு ஒதுங்குங்கள் கூற விரும்புகின்றோம். மலையகத்திலே விசேஷமாக இந்த அரசியல் நாகரிகம் கலாச்சாரம் ஒன்று பின்பற்றப்பட வேண்டும். இந்த கலாச்சாரம் இல்லாமல் வெறுமனே தோட்ட தொழிலாளர்கள் மத்தியிலே போய் திகாம்பரம் என்ன செஞ்சான், மனோ கணேசன் என்ன செஞ்சான், ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான், இது பேச்சுக்கு அழகில்ல. நாங்க யாரும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கல, நாங்களும் சொந்தமாக உழைத்து இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களாக இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு போய் ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசுவது எக்காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும். ஆகவே நான் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் பேசும் பொழுது கௌரவமாக பேசுங்கள். இன்று சிங்கள மந்திரிமார்கள் பேசும் பொழுது கௌரவமாக பேசுகின்றார்கள். வடகிழக்கிலே இருக்கின்ற எம்பிக்கள் அமைச்சர்கள் பேசும் பொழுது என்னதான் எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு நாகரிகமாக பேசுகின்றார்கள். ஆனால் மலையகத்திலே இருக்கின்ற இந்த அமைச்சர்கள், அது குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் இவ்வாறான அநாகரிகமாக நடந்து கொள்வது எக்காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலங்காலமாக பொய் சொல்லி மக்களுக்கு ஒரு அபிவிருத்தி வேலை செய்யாம மக்களை ஏமாத்தி இந்த செஞ்ச தலைவர்களுக்கு போன தேர்தலில் நல்ல பாடம் படிச்சாங்க. இந்த பவர் இருக்குல்ல மூளை இருக்காது, மூளை இருக்கல பவர் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி அரசாங்கத்தில் அதிகாரம் இருக்கல இவங்க ஒன்றும் செய்யல. 7 பேச்சு காணி வாங்கி கொடுக்கல. இப்ப 7 பேச்சு காணி வாங்கி கொடுத்தோம்னா 20 பேச்சு கேட்கறாங்க. இன்னைக்கு 7 பேச்சு காணியில நாங்க வீடு கட்டி கொடுக்கிறோம். இன்னைக்கு கூடிய சீக்கிரம் ராஜாங்க அமைச்சர் ஒரு ரோயல் காலேஜ் அமைக்க இருக்கிறாரு ஹட்டநகரத்தில், அதுக்கான காணிகளை நாங்கள் கேட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதே அமைக்க இருக்கிறோம். அதே மாதிரி கூட்டொப்பந்தம் செய்யறவங்க உண்மையில இந்த 2 மாசத்துக்கு பிறகு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி கம்பெனிகளோட பேச்சு நடத்தி செய்யணும். முடியலன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்க எங்களோட கூட்டமைப்பு சார்பாக நாங்க அந்த இதை தொடர்ந்து நாங்க செய்து நாங்க இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு பெரிய அளவிலான சந்தேகத்தில் மக்கள் இருக்காங்க. தொழிலாளர்கள் கூட்டொப்பந்தத்தில் கைச்சாத்துற அதிகாரத்தை பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் என்ன வருகிறது? 60 வீதம் இருக்குன்னு சொல்றாங்க. இலங்கை தொழிலாளர்கள் 60 வீதம் கிடையாது. அங்க ஒரு பொய் நாடகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க எல்லாம் வெளியே கொண்டு வரணும். நீங்க எல்லாம் எங்கிட்ட கேட்கற மாதிரியே அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு 38 வீதம், எல்ஜிடபிள்யூக்கு இருக்கு 7 வீதம், 38 70 45 வீதம். ஆனா சட்டத்துல 60 வீதம் இருக்கணும் செய்யறதுக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்தாதான் 60 வீதம் வரும். இது ஒரு நாடகம். இது இலங்கை தமிழ் கூட்டணி மலையக மக்களுடைய ஒரு விரிவாக தான் போராடுது. நீதோகமும் தான் சொல்றாங்க. ஏன் ஒரு மலையகத்துல ஒரு அரசியல் கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை? இலங்கை காங்கிரஸ் இணைந்து ஒரு பயணி நீங்க கொஞ்சம் இருங்க. நீங்க எத்தனை வருஷம் மீடியாவுக்கு வந்து? 4-5 வருஷம். ஏற்கனவே கூட்டணி வச்சாங்க. அப்ப அவங்க 2 பேரும் கூட்டணியில வெற்றி பெற்ற பிறகு உடனடியா அந்த வெற்றி என்னுடைய வெற்றின்னு சொல்லப்பட்டு எங்களோட தலைவர் மனோ கணேசனை இவங்களும் ஒதுக்கி விட்டாங்க. அவங்கள போய் கூட்டணி வைக்க சொல்றீங்களா நீங்க?